ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கே புகழ் சேர்க்கிற பிர்லா மந்திருக்கு தாங்க. இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உசைன் சாகர் லேக்கில் உள்ள உயரமான குன்றின் மீது வெள்ளை சலவை கல்லாலான பிரம்மாண்டமான வெங்கடாஜலபதி கோவில் தாங்க. இந்த கோவில் ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வந்த 2000 டன்கள் வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு 10 வருஷமாக பிர்லா குழுமத்தால் கட்டப்பட்டிருக்கு. கோவிலுக்குள்ளார கேமரா செல்ஃபோன் அலௌடு இல்லை. கீழே இருக்கிற ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிடணும் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு நான் எடுத்த ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மலையின் மேலே கோயில் இருப்பதனால படிக்கட்டுகள் ஏறி போகணும். பெரியவங்க வயசானவங்க கால் நடக்க முடியாதவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதி இருக்குது, லிஃப்ட் வசதியும் இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். 13 ஏக்கர் பரப்பளவில் ஹைதராபாத்தினுடைய சென்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே மூலவர் வெங்கடேஸ்வரர் பாலாஜி, இவரது சிலை சுமார் 11 அடி உயரத்தில் இருக்குது. சுவாமியை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த கோவிலுக்குள்ள சுவர்களில் ராமாயணம் மகாபாரத காட்சிகள் செதுக்கப்பட்டிருந்தது. ஒரு சின்ன ஹில்ஸ் மேலே பிர்லா மந்திர் இருக்கிறதுனால இங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபுல்லாகவும் தெரியுது. சிட்டி வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா அதிக கூட்டமாக இருக்கும். சம்மர் டேஸ்லேயோ ஈவினிங் டயத்துலேயோ போனீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிர்லா மந்திர் வந்து பாருங்கள். மலை மேலே கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால சாமி தரிசனம் பார்த்துட்டு சில்லுன்னு காற்று வாங்கிட்டு போகலாம்.